ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வ விநாயகா சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, சூப்பரான புதினா லெமன் ஜூஸ் தாங்க பார்க்க போகிறோம். புதினா லெமன் போட்டு சூப்பரான ஒரு ஜூஸ் தான் இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணாங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புதினா இலை எடுத்து வச்சுருக்கேன். இந்த இலை புதினா வாங்கி ஒரு 2-3 நாள் ஆச்சு, அதனால் கொஞ்சம் கலர் மாறி இருக்குது. ஒரு லெமன், கொஞ்சம் புதினா எடுத்து வச்சுருக்கேன். லெமனை கட் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஊற்றிக்கலாம். புதினாவையும் எடுத்து வச்சு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். புதினாவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ லெமனை 2ஆக கட் பண்ணிக்கலாம். இங்கே புதினா லெமன் வாஷ் பண்ணி வச்சாச்சு. அதுக்கு தேவையான நம்ம புளிகிறதுக்கு இந்த லெமன் புளிகிறதை எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு இந்த லெமன் அதில் வச்சு நல்லா புளிஞ்சிட்டோன்னா விதையெல்லாம் எடுத்துகிட்டு லெமனை புளிஞ்சிக்கலாம். புளிஞ்சிட்டு இது கூட கொஞ்சம் தண்ணியும் விட்டு, நம்மளுக்கு வேணுங்கிற அளவு தண்ணி விட்டுக்கிடணும். தண்ணி விட்டு ஜீனி வேணால் ஜீனி போட்டுக்கலாம், நாட்டு சக்கரை வேணால் நாட்டு சக்கரை போட்டுக்கலாம். வெல்லம் நம்மளுக்கு எது பிடிக்குமோ அதை போட்டுக்கலாம். இதில் நம்ம நாட்டு சக்கரை போட்டால் டேஸ்ட்டு நல்லா இருக்குது. வெல்லம் போடும்போது அது ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. ஜீனி போடும்போது இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேஸ்ட்டில் இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த டேஸ்ட்டு பிடிக்குதோ அதை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த லெமன் புழிஞ்சு ஊற்றியாச்சு. ஒரு லெமன் ஃபுல்லாக ஊற்றிருக்கேன். அது போக புதினா இலை கழுவி வச்ச புதினா இலையை மிக்ஸி ஜாரில் போட்டு பிளெண்டரில் போட்டாச்சு. இப்போ தேவையான அளவு தண்ணி. முதல்ல நம்ம 1 கிளாஸ் தண்ணி இந்த ஜார் பிளெண்டரில் கம்மியான தண்ணி தான் விட முடியும். ஒரு 1.5 கிளாஸ் விடலாம். நான் இதில் ஒரு 1.5 கிளாஸ் தண்ணி விட்டு ஒரு லெமன் ஃபுல்லாக புழிஞ்சு விட்டு புதினா இலையும் போட்டாச்சு. இது கூட நான் ஒயிட் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட கொஞ்சமாக தேவையான அளவு ஒயிட் சுகர் ஆட் பண்ணிக்கிட்டு இதை மூடி வச்சு நல்லா மிக்சியில் பிளெண்டரில் போட்டு நல்லா ஜூஸரில் போட்டு அரைச்சி எடுத்துட்டோன்னா சூப்பரான புதினா லெமன் ஜூஸ் செம்மையாக ரெடி ஆகிடும். இதுக்குள்ளே ஐஸ் க்யூப் போட்டு நம்ம குடித்தோன்னா செம்ம சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சூப்பராக இதை அரைச்சி எடுத்துக்கிட்டோம். புதினா இதெல்லாம் போட்டு நல்லா சூப்பராக அரைச்சி எடுத்துக்கிட்டோம். மிக்சியில் போட்டு பிளெண்டரில் போட்டு சூப்பராக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை நல்லா வடிகட்டிக்கலாம். வடிகட்டிக்கணும்னு அவசியம் இல்லை, அப்படி கூட நம்ம குடிச்சிக்கலாம். பட் லேசாக புதினா போட்டிருக்கனால கொஞ்சம் சக்கையாக இருக்கும். அதையும் நீட்டாக வடிகட்டி எடுத்தாச்சு. குடிச்சு பார்த்துங்க, செம்ம சூப்பராக இருக்கும். நல்ல வாசமாக சூப்பராக இருக்கும். இதில் வேணுங்கிறவங்க ஏலக்காய் வேணால் கூட நீங்கள் போட்டுக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா நெல்லிக்காயும் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். கொஞ்சம் நெல்லிக்காய் புதினா லெமன் போட்டு இதே மாதிரி நெல்லிக்காய் ஜூஸும் ட்ரை பண்ணி சாப்பிடலாம். செம்ம சூப்பராக இருக்கும். இதை ஒர்க்கிங் உமன்ஸ்லாம் இதை மாதிரி செஞ்சு நீங்கள் கொண்டு போனீங்கன்னா ஆஃப்டர்நூன் டைமில் இதை குடிக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் ஜூஸ் செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. டேக் கேர். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் செல்வ விநாயகா சேனல்.